ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி நான் ஒரு டேஸ்டியான வெஜ் குருமா தாங்க செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவு மாதிரி செய்கிறேன். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3 கேரட் பொடிசாக நறுக்குனது, 2 உருளைக்கிழங்கு பொடிசாக நறுக்குனது, ஒரு பீட்ரூட் பொடிசாக நறுக்குனது, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, பொடிசாக நறுக்கின 12 தேங்காய் சில்லு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் சேர்த்து இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறியை ஒன்றுனா சேர்த்துக்கலாம். 3 கேரட் பொடிசாக நறுக்குனது, 2 உருளைக்கிழங்கு பொடிசாக நறுக்குனது, அப்புறம் ஒரு பீட்ரூட் பொடிசாக நறுக்குனது. காய்கறியெல்லாம் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அப்புறம் டீ டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஃபுல் ஸ்பீடில் 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டீம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நமக்கு இப்போ யம்மி அண்ட் டேஸ்டியான கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பருப்பு கடையிற மத்து இருக்குல்ல, அந்த மத்தை எடுத்து அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மத்து வச்சு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி இன்னும் நல்லா திக்காக, இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம அதை சர்விங் பவுலில் ஊற்றியாச்சு. பாருங்கள் என்ன ஒரு கலராக, எவ்வளோ ரிச்சாக திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி. இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி இல்லை பூரிக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டாடா பபாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.